ஓகே, அடுத்தது வந்து நம்ம ரெஸ்பிரேஷன் பார்க்கலாம். இது ரொம்பவே சின்ன டாபிக் தான். ஃபோட்டோசிந்தசிஸ் அளவுக்கு பிரான்ச் மாதிரி நிறைய போகாது. ஸோ இது ஒன்றுமே இல்லை, ஃபுட்டுலேருந்து எனர்ஜி எப்படி எடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா, ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது. ஓகே, ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு பயோகெமிக்கல் ப்ராசஸ். பயோகெமிக்கல்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? பயோனா உயிரி வேதியியல் ப்ராசஸ் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா. ஓகே, ரெஸ்பிரேஷன் ரெண்டு டைப்ல இருக்கு. ஒன்று வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அனிரோபிக் ரெஸ்பிரேஷன். இதை வந்து காற்று சுவாசித்தல்னு சொல்லுவோம். அனிரோபிக்னா காற்றில்லா சுவாசித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் காற்று சுவாசித்தல் அவ்வளோதான், ஒரே டைப்ல தான் இருக்கு. ஆனால் இந்த காற்றில்லா சுவாசித்தல் அது பார்த்தீங்கன்னா 3 டைப்ல வருது. ஏன் அப்படின்னா என் ப்ராடக்டை வேஸ்ட் பண்ணி மாறும். என் ப்ராடக்ட் என்னவா வருது? ஆல்கஹால் வந்துச்சு அப்படின்னா அது ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன், ஆல்கஹாலிக் நொதித்தல். லாக்டிக் ஆசிட் வருது அப்படின்னா லாக்டிக் ஆசிட் நொதித்தல். அதுவே மிக்சட் ஆசிட் 2 3 கலந்து வருது அப்படின்னா அது கலப்பு அமில நொதித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் வரும்னு சொன்னோம் இங்க ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல. ஆனா அனிரோபிக் ரெஸ்பிரேஷன்ல பார்த்தோம்னா ஏர் இல்லை, விச் மீன்ஸ் ஆக்சிஜன் சப்ளை இல்லை. அதனால அங்க நம்மளுக்கு ஆல்கஹால் வருது, ஏன்னா ஃபர்மெண்ட் ஆகுது. ஓகேங்களா, அதை நம்ம லைனா பார்க்கலாம். இப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும், நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல இன்னொரு திங் என்னன்னா ஹை எனர்ஜி. ஒரு குளுக்கோஸை வந்து நீங்க ஏரோபிக்கும் பண்றீங்க அனிரோபிக்கும் பண்றீங்கன்னா ஹை எனர்ஜி எங்க வரும் அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல வரும். எவ்வளோனா ஒரு குளுக்கோஸ் மாலிகுலுக்கு நீங்க 36ல இருந்து 38 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகிறத பார்க்க முடியும். சரி, இங்க என்ன மறுபடியும் ஏடிபியே வருதே அப்படின்னு நீங்க பாக்கீங்க. பிகாஸ் நம்ம அங்க பார்த்தோம் ஏடிபியை தான் நம்ம வந்து ஃபுட்டா மாத்தணும். இதுக்கு அந்த ஏடிபி அப்படியே இருந்துருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் திங் இஸ் ஏடிபி வந்து இன்ஸ்டன்டா யூஸ் பண்றது. ஓகேங்களா. ஸோ அதை வந்து எங்கேயும் சேர்த்து வைக்க முடியாது. இதை ஸ்டோர் பண்றதுக்காக தான் அதை நம்ம ஃபுட்டா மாத்தி ஸ்டோர் பண்றோம். ஓகே, ஸோ இதை வந்து ஏடிபின்னு எப்படின்னா அப்போதைக்கு ஒரு வேலை பண்றதுக்கு எனர்ஜி வேணும் அப்படிங்கிறது தான் இந்த ஏடிபி. ஸோ ஸ்டோர் பண்ணக்கூடிய ஃபார்ம் தான் குளுக்கோஸ். ஓகேங்களா. ஸோ குளுக்கோஸ்லேருந்து நம்மளுக்கு 36லேருந்து 38 ஏடிபி வருது. அதுவே நம்ம இந்த அனிரோபிக் ரெஸ்பிரேஷன் காற்றில்லா சுவாசித்தல்ல பார்த்தோம்னா 2 தான் வரும். எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். இந்த ஏரோபிக் அனிரோபிக் ரெஸ்பிரேஷன் இதை திரும்ப திரும்ப கேட்டாங்க. இந்த கிளைகாலைசிஸ் இது நான் ஆக்சுவலி நான் 4-5 கொஸ்டின் பேப்பர்ல அதே மாதிரி ஃபார்மேட்ல பார்த்தேன். லைக் அந்த ஆப்ஷன்ஸ் தான் லைட்டா மாத்திருந்தாங்க, அந்த கான்செப்ட் வந்து அப்படியே தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளைகாலிஸ், இதுதான் தமிழ்லையும் கிளைகாலிசிஸ் தான். ஓகேங்களா, கிளைகாசிஸ். இது எங்க நடக்கும் அப்படின்னா செல்லுல இருக்கிற சைட்டோபிளாசம்ல வந்து நடக்குது. ஓகேங்களா. ஸோ எங்க சைட்டோபிளாசம், தமிழ்லயே சைட்டோபிளாசம் தான். இப்போ குளுக்கோஸ் இருக்கு இல்லைங்களா, குளுக்கோஸ்ல எவ்வளோ கார்பன் இருக்குன்னா 6 கார்பன். நம்ம பார்த்தோம் C6H12O6, 6 கார்பன் இருக்கு. அந்த 6 கார்பனை 2ஆ பிரிச்சோம்னு என்ன ஆகும்? 3 கார்பன் ஆகுங்களா. அப்ப அந்த குளுக்கோஸை நம்ம பிரிக்கிறோம் 2 காம்பவுண்டா. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைருவிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ கிளைகாசிஸ்ல என்ன நடக்குது? குளுக்கோஸை வந்து நம்ம ஒரு ஆசிடா மாத்துறோம். அந்த ஆசிட் பேர் என்ன? பைருவிக் ஆசிட். பைருவிக் ஆசிட். ஓகேங்களா, ஸ்பெல்லிங் பைருவிக் ஆசிட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுதான் கிளைகாலைசிஸ். அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இணைப்பு வினை, அதாவது லிங்க் ரியாக்ஷன். இது எங்க நடக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். ஓகேங்களா. மைட்டோகாண்ட்ரியால இந்த இங்கிருந்து வந்துச்சு இல்லைங்களா அந்த ஆசிடு, அந்த பைருவிக் ஆசிடு, அதை வந்து அசிட்டைல் இதா மாத்தும், அசிட்டைல் CaO. ஓகேங்களா, COA இந்த ஃபார்முக்கு அது வந்து மாத்துது. ஓகேங்களா, அசிட்டைல் COA இந்த ஃபார்முக்கு அது மாத்துது. அடுத்தது இந்த CaO வந்து கிரெப்ஸ் சைக்கிள். கிரெப்ஸ் சைக்கிள்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ்ல வந்து சீரீஸ் ஆஃப் செயின் ரியாக்ஷன் நடக்கும். இப்போ இங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ப்ராசஸ். இதுல நிறைய கெமிக்கல் ஈக்குவேஷன் வரும். நம்மளுக்கு ஈக்குவேஷன் எல்லாம் வேணாம். இதை இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அசிட்டைல் COA இருக்கு இல்லைங்களா, இந்த அசிட்டைல் CaO வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் இந்த ப்ராசஸ்ல இடையில மாறும். சிட்ரிக் ஆசிட்ல இருந்து தான் அடுத்த உங்களுக்கு எனர்ஜி வந்து உங்களுக்கு பிரேக் ஆகும். ஸோ அதனால இதை வந்து சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். சரிங்களா. இதுல கிரெப்ஸ் சைக்கிள்ல
சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்லுவோம். ஏன் இந்த அசிட்டல் COAவை வந்து சிட்ரிக் ஆசிடா இந்த ப்ராசஸ்ல மாற்றி தான் லாஸ்ட் வேணுங்கிற எண்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து இது கொண்டு வருது. அதனாலதான் இதை வந்து நம்ம இது சொல்றோம், ஐ மீன் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்றோம். ஓகேங்களா? எனக்கு டக்குன்னு தமிழ்ல பார்க்கவும் ஸ்டக் ஆயிட்டேன். ஓகேங்களா? அதனாலதான் கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டேன். ஓகே, இப்போ இங்க என்ன நடக்கும், வேற என்ன நடக்கும்னா இங்க வந்து மெட்டபாலிசமும் நடக்கும், கெட்டபாலிசமும் நடக்கும். ஓகேங்களா? மெட்டபாலிசம் அப்படின்னா எனர்ஜியை வந்து பில்ட் பண்றது, கெட்டபாலிசம்னா எனர்ஜியை வந்து பிரேக் பண்றது. எப்படி இங்க ரெண்டுமே நடக்குதுன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன் நிறைய நடக்கும். அதுல ஒரு தான் இந்த சிட்ரிக் ஆசிடுங்கிறது. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் இதெல்லாமும் பில்ட் பண்ணுது, எனர்ஜியும் வெளியே கொண்டு வருது உடைச்சு. சரிங்களா? ஸோ அதனாலதான் இங்க ரெண்டுமே நடக்கிறனால இதை வந்து ஆம்ஃபிபாலிக்னு சொல்லுவாங்க. ஆம்ஃபிபாலிக். ஓகேங்களா? இதுவும் கேட்டிருக்காங்க. இதுல எந்த சைக்கிள்ல ஆம்ஃபிபாலிக்னு சொல்லுவாங்கன்னு, கிரெப்ஸ் சைக்கிள், கிரெப்ஸ் சுழற்சி இல்லைன்னா சிட்ரிக் ஆசிட் சுழற்சி. ஓகேங்களா? அதுதான் ஆன்சர். அடுத்தது என்ன அப்படின்னா லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இதுதான் லாஸ்ட்ல நடக்கிற ஒரு ப்ராசஸ். இங்கதான் நம்மளுக்கு இதுல இருந்து வந்த எண்ட் ப்ராடக்டை வந்து ஏடிபியா மாத்தி கொடுக்கும். இது எங்க நடக்கும்னா மைட்டோகாண்ட்ரியால கிறிஸ்டேன்னு ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா, மீன் ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ்ல தான் இது நடக்கும். ஓகேங்களா? இங்கதான் நம்மளுக்கு ஏடிபி வந்து கிடைக்குது. இந்த ஏடிபி யாரு மேக் பண்ணுவா அப்படின்னா ஏடிபி சிந்தேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் தான் இதை வந்து கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஏடிபியை கிரியேட் பண்றது என்னது, ஏடிபி சிந்தேஸ். இந்த என்சைம் இதை வந்து கிரியேட் பண்ணுது. எங்கிருந்து கிரியேட் பண்ணுது, இந்த தேர்ட் சைக்கிள்ல இருந்து வந்த ப்ராடக்ட்ல இருந்து. அப்போ லாஸ்ட்ல நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 34 ஏடிபி கிடைக்குது. 2 ஏடிபி வந்து இந்த ப்ராசஸ்ல தீர்ந்து போயிருது. ஓகேங்களா? இதை பண்ற ப்ராசஸ்ல அதை செலவாயிருது. ஸோ நெட் பார்த்தோம்னா 34. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட கான்செப்ட். இதுல 4 ப்ராசஸுமே ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிளைகாலிசிஸும் இந்த கிரெப்ஸ் சைக்கிளும் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்நார்மல் ரைஸ் இன் ரெஸ்பிரேட்டரி ரேட். இந்த சுவாசிக்கும் தன்மை, ரெஸ்பிரேஷனை நம்ம என்ன பார்த்தோம், ஃபுட்டை வந்து எனர்ஜியாக மாற்றுறது. கரெக்டுங்களா? அப்போ ஃப்ரூட்ஸ் வந்து ரைப் ஆகிறது, பழுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பிரேஷன் தான் காரணம். ஓகேங்களா? ஆனால் அது அப்நார்மல் ரேட்டில் இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். டெம்பரேச்சரை ஹை ஆக்கி ஸ்பீடாக பண்ணும். அப்போ தான் அது வந்து சீக்கிரமாக அந்த பழுக்கிற ஸ்டேஜுக்கு வரும். அதை வந்து நம்ம கிளைமேட்டரிக்னு சொல்லுவோம், ஃப்ரூட்ஸில் நடக்கிறத. அதை தமிழில் வந்து வீரிய சுவாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இதெல்லாம் நடக்கும், ஃப்ரூட்ஸில் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, சயனைடு ரெசிஸ்டன்ட் ரெஸ்பிரேஷன். சயனைடு எதிர்ப்பு சுவாசித்தல். இதுல என்ன நடக்கும்னா இந்த சயனைடு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவை வந்து அட்டாக் பண்ணிடும். ஓகேங்களா? அப்போ மைட்டோகாண்ட்ரியாவை அட்டாக் பண்ணும்போது என்ன நடக்கும், அந்த ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூக்கு வரும். கரெக்டுங்களா? அந்த நார்மல் ப்ராசஸ்ல அது பண்ணாது. ஸோ அதனால என்ன ஆகும்னா ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும், 51 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட போகும். அப்போ உங்களுக்கு ரெஸ்பிரேஷன் ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் விற்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த சயனைடு கல் யூஸ் பண்ணி பழுக்க வைக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் தான். அது வந்து அந்த மைட்டோகாண்ட்ரியாவை போய் அஃபெக்ட் பண்ணுறதுனால அந்த ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறி நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது 2 டூ யூ நோல இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ நம்ம பார்த்தோம் குளுக்கோஸ்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ஏடிபி வருது அப்படின்னு. இப்போ எவ்வளோ ஏடிபி மாலிக்யூல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் ஒரு சுக்ரோஸ் மாலிக்யூல்லேருந்து? ஒரு 5 செகண்ட் தர, நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ஓகே, C6H12O6 இது என்னன்னா குளுக்கோஸ். கரெக்டுங்களா? அப்போது சுக்ரோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதை இன்டூ 2 போடணும். குளுக்கோஸை வந்து இன்னொரு மடங்கு ஆக்கணும்னா அதான் சுக்ரோஸ். ஓகேங்களா? அப்போ இதில் 12 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்க போகுது. அப்போ ஏடிபி மாலிக்யூல் எப்படி இருக்கும் அப்படின்னா 72 இருக்கும். ஏன் 36 × 2. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷனில் 36ன்னு மோஸ்ட்டாக கொடுப்பாங்க, பட் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ 72 சுக்ரோஸ்னு வந்தால் 72, குளுக்கோஸ் இல்லைன்னா ஃப்ரக்டோஸ்னு வந்தால் தான் 36.
ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம அடுத்தது அனிரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு வரோம். அனிரோபிக் ரெஸ்பிரேஷன்னா இதே தான். ஃபுட்டை வந்து இதா மாத்தணும். ஃபுட்டை வந்து எனர்ஜியா மாத்தணும். ஓகேங்களா? ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, ஆக்ஸிஜன் நம்மளுக்கு கிடைக்கல. ஆக்ஸிஜன் இல்லாம வந்து இத வந்து கோ த்ரூ பண்ணணும். அதனால தான் இத வந்து அனிரோபிக் ரெஸ்பிரேஷன்னு சொல்றோம். இல்லன்னா காற்றில்லா சுவாசித்தல், இல்லன்னா ஃபெர்மென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுல நம்ம பார்த்தோம் லெஸ் எனர்ஜி. ஏரோபிக் ரெஸ்பிரேஷனை விட இதுல வந்து நம்மளுக்கு கம்மியான எனர்ஜி தான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் பார்க்கலாம். இது எங்க பார்க்க முடியும் அப்படின்னா அனிமல்ஸ், ஹியூமன்ஸ்லலாம் நம்மளால பார்க்க முடியும். இப்போ ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வலிக்கிறதுக்கு ரீசன் லாக்டிக் ஆசிட் பில்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஆக்சிஜன் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம ஆக்சிஜன் எங்க போகும்? அதிகமா பிரீத் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? எந்த ரெஸ்பிரேஷனுக்கு போகும்? நம்ம ஏர் இன் அண்ட் அவுட் அதுவும் இருக்கும். பேர்ன் பண்ணுவோம். நிறைய கேலரிஸை பேர்ன் பண்ணுவோம். அங்கேயும் ஆக்சிஜன் போகும். ஸோ எல்லா பக்கமும் ஆக்சிஜன் போகும்போது இங்க பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் எனர்ஜிய எடுக்கிறதுக்கு இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்றாங்க அப்படின்னா அங்கதான் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும். லைக் ஃபேட் செல்ஸ்லயே ஏதோ ஒண்ணுல அங்க எனர்ஜியை யூஸ் பண்ணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஆக்சிஜன் அங்க போக விடாம நம்ம மத்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகுது? இங்க ஆக்சிஜன் கம்மியாகுது. அதனால என்ன ஆகுது? லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் இங்க நடக்குது. ஓகேங்களா? அதுதான் இந்த கான்செப்ட். இன்டென்ஸ் ஆக்டிவிட்டினால இதை நம்ம பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் இருக்கு. ஈக்குவேஷன் வந்து நான் உங்களுக்கு நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன். இது எங்க பார்க்க முடியும் அப்படின்னா ஈஸ்ட் பிளான்ஸ் ரிலேட்டட்ல நம்மளால இதையே பார்க்க முடியும். இங்க என்ன லாஸ்ட்ல வரும்னா ஆல்கஹால் நம்மளுக்கு எண்ட் ப்ராடக்டா வரும். இது வந்து எத்தனால் வந்து இதோட எக்ஸாம்பிள். அவ்வளோதான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா? பேசிக்லி சுகர் உள்ள போகும், வெளியே பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் வரும். அதுதான் இந்த அனிரோபிக் ரெஸ்பிரேஷன். அவ்வளோதான் கான்செப்ட். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக்சட் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய ஆசிட் ஃபார்ம் ஆகும். இது வந்து பெக்யூலரா நம்ம எதுல பார்க்கலாம்னா என்ட்ரியோ பாக்டீரியே. ஓகேங்களா? இது ஆப்ஷன்ல பார்த்து எலிமினேட் பண்ணிக்கோங்க. எனக்கே இது இப்படி பிரிச்சாலே எனக்கு ஞாபகம் வரும். ஸோ என்ட்ரியோ பாக்டீரியே சிஏஇ. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இதை பார்க்க முடியும். லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும், எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபார்மிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு வரும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் போகும். ஸோ மிக்சர்னா எல்லாமே வரும். இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் நம்ம இதெல்லாம் நம்ம செல்லுக்குள்ள பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? இப்போ இதுதான் நம்ம உடம்புல இருக்க செல்லுக்குள்ள பார்த்தோம். இது வந்து ஒரு சின்ன ஆர்கானிசம்ல பார்க்குறோம். ஆனா இது நம்ம இந்த பிரெட் எத்தனால்னு இந்த பெரிய இண்டஸ்ட்ரி லெவல்ல பேசுறோம் அப்படின்னா மைக்ரோ லெவல்ல இது நடக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு அந்த சுகர் நம்ம ஒரு ஜூஸ் சுகர் கேன் ஜூஸ் ஊற்றுறோன்னா அந்த ஒவ்வொரு சுக்ரோஸ் மாலிகுல் இல்லைன்னா குளுக்கோஸ் மாலிகுல் இது நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த கான்செப்ட் தான் அனிரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது. இது ரொம்பவே சிம்பிள் தான். ஓகே. இப்போ அனிரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து பிளான்ஸ்ல எங்க பார்க்க முடியும் அப்படின்னா பிளான்ஸ் எப்போ ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட். மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து அங்க இது பண்ணிட்டு இருக்கும். அந்த சாயில் மேல தண்ணி நிறைய வந்து அந்த சாயிலுக்குள்ள ஆக்சிஜன் போக முடியாது. ஓகேங்களா? அதனால அங்க வந்து கீழே இருக்கிற அந்த ரூட் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா அனிரோபிக் ரெஸ்பிரேஷன் ஒரு அளவுக்கு நடக்கும். செகண்ட் எங்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா சீடு ஜெர்மினேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அனிரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் நடக்கும். அப்போ வந்து அதுக்கு கம்மியான எனர்ஜி இருந்தால் போதுங்கனால அனிரோபிக் ரெஸ்பிரேஷன்லேருந்து கிடைக்கிற கம்மியான எனர்ஜியே அதுக்கு போதும். 2 ATP தான் வருது ஒரு குளுக்கோஸ்க்கு. பட் அதுவே இதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ அனிரோபிக் ரெஸ்பிரேஷனை நம்ம இங்கே 2 பக்கம் பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேடி நெல் பார்த்தீங்கன்னா அந்த வயல்ல தண்ணி நிறைய ஊற்றி வச்சிருப்பாங்க. ஸோ அங்கேயும் பார்க்க முடியும். எங்கெல்லாம் சாயில்ல தண்ணி அப்படியே தேக்கி வச்சு அந்த ரொம்ப சேரா ஈரமா இருக்கிறத தாண்டி சகதி மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிருக்கும் அந்த செடிங்களுக்கு. அப்போ அங்க அனிரோபிக் ரெஸ்பிரேஷன் ஏதோ ஒரு இடத்துல நடக்கும். ஓகேங்களா? சரி, இங்க எனர்ஜி வந்து கம்மியா தானே ப்ரொடியூஸ் ஆகுது. இதோட சிக்னிஃபிகன்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஏடிபி வந்து பாத்தீங்கன்னா இதுல குயிக்கா பண்ணிடும். ஏரோபிக் ரெஸ்பிரேஷனை விட அனிரோபிக் ரெஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா குயிக்கா பண்ணும். ஸோ எமர்ஜென்சிக்கு இது யூஸ் ஆகும். செகண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரெட் ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி இதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியாஸ் ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல இருக்கும். லைக் வால்கேனோக்குள்ள இல்லைன்னா டீப் ஓஷன்ல அடிமட்டத்தில் அங்கே ஆக்சிஜன் லெவலே ரொம்ப கம்மியாகும் டிசால்வ்ட் ஆக்சிஜன். அங்கெல்லாம் இது எப்படி ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா அனிரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலியமா தான் ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா?
ஆனால் பிரச்சனை என்னன்னா இதெல்லாம் பை ப்ராடக்ட் வந்து டாக்ஸிக்காக வருது, லாக்டிக் ஆசிட், எத்தனால், இதெல்லாம். இதுக்கு வேற யூஸ் இருந்தாலும் எனர்ஜி தான் எனக்கு வேணும், ஆனால் நான் தேவையில்லாததுக்கு அந்த எனர்ஜி செலவு பண்ணுறேங்கிற மாதிரி தான் இது. அதே மாதிரி லோ எனர்ஜி இதோட மைனஸ். ஸோ இதோட நம்மளுக்கு அனிரோபிக் ரெஸ்பிரேஷன் எண்ட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். இதுவுமே நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்னா ஒன்றும் இல்லை, வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ்ட், வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு. ஓகேங்களா? இதுதான் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். ஒன்றும் இல்லை, எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த திங் வருது. எது கூட கம்பேர் பண்ணுறாங்க? ஆக்சிஜன் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ உள்ள எவ்வளோ ஆக்சிஜன் வருது, வெளியே எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு போகுது, இது ரெண்டையும் டிவைட் பண்ணி இதோட ரேஷியோ எடுத்திங்கன்னா அதுதான் சுவாச ஈவு, இல்லைன்னா ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து ஒவ்வொரு திங்குக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொருமே மெட்டபாலிசம் ஆகும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேலரி இருக்குது, ப்ரோட்டீன் இன்டேக் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆக்சிஜன் லெவல் தேவைப்படும். அப்போது ப்ரோட்டீனுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 0.8லேருந்து 0.9 தான் இந்த ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். அதுவே ஃபேட்டி ஆசிட் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.71. அடுத்தது பால்மெட்டிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா 0.36. டார்டாரிக் ஆசிட் பார்த்தோம்னா 1.6 வருது. ஆக்சாலிக் ஆசிட் பார்த்தோம் அப்படின்னா 4.0 வருது. ஓகேங்களா? இது வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்தனால இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரோட்டீனுக்கு என்ன, ஃபேட்டுக்கு என்ன, இதுக்கு என்ன, அது பேர் என்ன, ஆசிடுக்கு என்ன. ஆசிட் பார்த்தீங்கன்னா லைட்டாக 1 பாயிண்ட்டுக்கு மேலே வருது, அதுவே மித்ததெல்லாம் நம்மளுக்கு கம்மியாக வருது. ஓகேங்களா? அடுத்தது இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் வச்சு கார்போஹைட்ரேட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியூ வேல்யூ கோஷன்ட் வந்து 1. அதாவது எவ்வளோ ஆக்சிஜன் உள்ளே வருதோ அவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது ஃபேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே 0.7 அந்த ரேஞ்சில் தான் வரும், நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஃபேட்ஸ் வந்து அந்த 0.7க்குள்ளே தான் மோஸ்ட்டாக வரும். அடுத்தது ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.8லேருந்து 0.9 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அடுத்தது ஆர்கானிக் ஆசிட், அதாவது மேலிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட் மாதிரிலாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? இது எல்லாமே கிரேட்டர் தேன் 1. ஸோ ஈக்குவல் டு 1னா கார்போஹைட்ரேட்ஸு, கிரேட்டர் தேன் 1னா ஆர்கானிக் ஆசிட். ஓகேங்களா? இப்போ அனிரோபிக் ரெஸ்பிரேஷன். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் எடுத்து சொல்லுங்க, பிகாஸ் இதுதான் ஃபார்முலா. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. ஏன்? பிகாஸ் இங்கே எந்த ஆக்சிஜனும் உள்ள வரல. அப்போ டினாமினேட்டர் 0வாக இருந்தால் ஆன்சர் இன்ஃபினிட்டி. அப்போ அனிரோபிக் ரெஸ்பிரேஷனில் நடக்கிற எந்த ப்ராசஸாக இருந்தாலும் அதோட கோஷன்ட் என்னது? இன்ஃபினிட்டி. இப்போ அதுவே நம்ம சிஏஎம் அந்த டைப் ஆஃப் பிளான்ட், அதாவது ஆலோவேரா இந்த மாதிரியான பிளான்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி செடிங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 0. ஏன்? பிகாஸ் கார்பன் டை ஆக்சைடை அது ரிலீஸ் பண்ணாது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது நைட்டில். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடுக்கு 1ன்னு தெரியணும். ஏன்? உள்ள எவ்வளோ ஆக்சிஜன் வருதோ அதே அளவு கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியே போகுது. அதுவே அனிரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்த்தோம்னா இன்ஃபினிட்டி, பிகாஸ் உள்ள ஆக்சிஜனே வரல, அதனால இன்ஃபினிட்டியில் இருக்கு. அடுத்தது அந்த சிஏஎம் ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணுற பிளான்ஸ், அதாவது டெசர்ட்ல இருக்க பிளான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 0. ஏன்? கார்பன் டை ஆக்சைடு அது ஸ்டோர் பண்ணலை. ஓகேங்களா? இந்த மாதிரி எக்ஸப்ஷனை மட்டும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இந்த கோஷன்ட், ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டெல்லாம் எதுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து தான் அனிரோபிக் ரெஸ்பிரேஷன் நடந்திருக்கா இல்லை ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடந்திருக்கா அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி என்ன சப்ஸ்ட்ரேட்ல நடந்திருக்கு, இப்போ நம்மளுக்கு எனர்ஜி வந்திருக்கு, அது கார்ப்ஸ்லேருந்து வந்திருக்கா இல்லை ஃபேட்லேருந்து வந்திருக்கான்னு எப்படி தெரியும் அப்படின்னா அந்த ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் வச்சு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு அப்பாரட்டஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா கெனாக்ஸ் ரெஸ்பிரோமீட்டர். ஓகேங்களா? இது புக்கில் கொடுத்துருக்காங்க. கெனாக்ஸ் ரெஸ்பிரோமீட்டர் தான் இதான் இந்த ரெஸ்பிரேஷன் கோஷன்ட் ரிலேட்டடாக மெஷர் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா? அடுத்தது இங்கே பாருங்க, ரெட் கலர். இப்போ நம்ம பார்த்தோம் பிக்மெண்ட்லேயே நிறையா இருக்குது. அப்போ ரெட் கலர் அதிகமாக இருக்கிற பிளான்ட்ஸில் என்ன அதிகமாக இருக்கும்? ஆந்தோசைனின். இது என்னன்னு நம்ம போன வீடியோலேயே பார்த்தாச்சு. ஓகே, அப்போ ஆந்தோசைனின் இருக்கு. குளோரோஃபில்லை விட
ஆந்தோசைனின் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப கிரீன் கலர் வந்து கம்மியா இருக்கு. ஆந்தோசைனின் என்ன கலர்ல இருக்கும்? ரெட்ல இருந்து பர்பிள் கலர்ல இருக்கும். அப்போ ஆர்ஜிபி இப்ப நம்மளுக்கு பியும் ஆரும் தான் வேணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆர் அடி வாங்குது. அப்போ போட்டோசிந்தசிஸ் கம்மியா நடக்குமா? எஃபிஷியன்சி கம்மியா இருக்குமா? அப்ப நம்மளுக்கு இங்க ரெஸ்பிரேட்டரி கோஷன் பாருங்க <1. ஏன்? ஆக்சிஜன் உள்ள போறதுக்கும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வர்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் ஆக்சிஜன் இங்க அதிகமா தேவைப்படுது? ஏன் இங்க ரெட் கலர் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இப்படி நீங்க கான்செப்சுவலா படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதைதான் நான் தமிழையும் கொடுத்துருக்கேன். ஸோ அது ரெட் கலர் அப்படிங்கறனால லைட் எனர்ஜி பத்தலை. அதனால ஆக்சிஜன் அதிகமா தேவைப்படுது இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு. அதனாலதான் நான் இப்ப டினாமினேட்டர் அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு எண்ட் ரிசல்ட் என்ன வரும்? கம்மியா வரும். ஸோ அதனால நம்மளுக்கு 1 விட கம்மியா வருது. இதுதான் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். இது வந்து இதுலயும் கேட்டிருக்காங்க, மெயின்ஸ்லயும் கேட்டாங்க. ஓகேங்களா? ஒரு டைம் வந்து பிளான்ட் ரெஸ்பிரேஷன் கேட்டிருந்தாங்க, இன்னொரு டைம் வந்து அனிமல் ரெஸ்பிரேஷன் கேட்டிருந்தாங்க. அனிமல் ரெஸ்பிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூச்சு விடுறோம் இல்லைங்களா? ஏர் உள்ள இழுத்து வெளியே கார்பன் டை ஆக்சைடு எக்ஸேல் பண்றோம். ஸோ இந்த ரெஸ்பிரேஷனும் கேட்டாங்க, பிளான்ட் ரெஸ்பிரேஷன் கோஷன்ட்டும் கேட்டாங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்தது வந்து பார்த்தோம்னா பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸப்ஷன் சொல்றதை விட ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடாலஜி. ஏன் அப்படின்னா எப்பவுமே நம்ம பார்த்தோம் குளுக்கோஸ்ல இருந்து எனர்ஜி எடுப்போம். அதுல இல்லாம இப்ப நான் வந்து புரோட்டீன்ல இருந்து இல்லைன்னா ஃபேட்ல இருந்து எனர்ஜி எடுக்கிறேன் அப்படின்னா அதை தான் நான் வந்து பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே அப்படின்னு சொல்லுவேன். தமிழ்லயும் அதேதான், பென்டோஸ் பாஸ்பேட் வழித்தடம். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்ச் வந்து குளுக்கோஸ் ஆகுது, கிளைகாலிசிஸ் வருது, பைருவிக் ஆசிட் வருது, அதெல்லாம் நம்ம அங்க பார்த்தோம். அதே இது பாத்தீங்கன்னா இங்க ரைபுலோஸ் 5 பாஸ்பேட் இந்த ப்ராசஸ்ல தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபேட்டு புரோட்டீன் இதெல்லாம் நம்மளுக்கு மெட்டபாலிஸ் ஆகும். ஓகேங்களா? இது எங்க நடக்கும் அப்படின்னா இது வந்து சைட்டோபிளாசம்ல நடக்கும். ஓகேங்களா? சைட்டோபிளாசம்ல நடக்குது. சோர்ஸ் என்ன நம்மளுக்கு இங்க குளுக்கோஸை விட மற்றது தான் ஜாஸ்தியா இருக்கு. இதான் குளுக்கோஸ் கம்மியா இருக்கும், இல்லைன்னா புரோட்டீன் அது மட்டுமே நம்ம வந்து மெட்டபாலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரி, இதுல என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா NADPH. இது எங்க பார்த்தோம்? லைட் ரியாக்ஷன்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? NADPH இதை வந்து இங்க யூஸ் பண்ணும் எக்ஸ்டென்சிவா. ஓகேங்களா? இது வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அதாவது ஃப்ரீ எப்படி சொல்லலாம், ஆக்சிடேஷன் நடக்குது, அந்த செல்லோட ஏஜிங்னு சொல்லுவோம் ஆக்சிடேஷன். ஸோ அந்த ஆக்சிடேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது தேவைப்படுது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைபோஸ் 5 பாஸ்பேட். இதுவுமே இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா DNA RNA இதெல்லாம் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ பேசிக்லி இது என்ன பண்ணுது? குளுக்கோஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? சாரி, எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்குது குளுக்கோஸ் இல்லாமையே. ஆனா அது கூட சேர்த்து நம்மளுக்கு வேற என்ன கிடைக்குது? ரைபோஸ் 5 பாஸ்பேட் கிடைக்குது, NADPH கிடைக்குது. எதுக்கு? ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ லைட் ரியாக்ஷன்ல நம்மளுக்கு எப்படி NADPH வந்துச்சோ இதுலயும் நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா அதிகமா வராது, கம்மியா வரும். ஓகேங்களா? அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா எரித்ரோஸ் 4 பாஸ்பேட். இது வந்து அந்த பிக்மெண்ட் எல்லாம் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ பேசிக்லி இதோட யூஸ் எல்லாம் நீங்க பார்க்க வேணாம். பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே அப்படின்னாவே நீங்க ஞாபகம் வச்சு வேண்டியது குளுக்கோஸ் இல்ல, வேற சோர்ஸ்ல இருந்து இங்க எனர்ஜி வருது. ஸோ NADPHம் ரைபோஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதோட பிளஸ் என்ன? நம்மளுக்கு என்னதான் எனர்ஜி வந்து இங்க கம்மியா வந்தாலும் இம்பார்ட்டன்டான நிறைய விஷயம் வந்து இங்க ப்ரொடியூஸ் ஆகுது. பாத்தீங்கன்னா NADPH வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, DNA RNA ப்ரொடியூஸ் பண்ணக்கு வேணுங்க மெட்டீரியல் இங்க ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, நிறைய பிக்மெண்ட்டுக்கு வேணுங்க திங்ஸ் இங்க ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இது நம்மளுக்கு பெனிஃபிஷியல் தான். ஓகேங்களா? சரி, இது யாரு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க இந்த மெத்தடை, இப்படி நடக்குது செடிக்குள்ள அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா வார்பர்க், டிக்கன்ஸ், லிப்மேன். ஓகேங்களா? இந்த 3 பேர் சேர்ந்துதான் இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இதோட நம்மளுக்கு இது முடிஞ்சது, ரெஸ்பிரேஷன் டைப்ஸ் இது எல்லாமே முடிஞ்சது. இப்போ என்னென்ன ஃபேக்டர் இதை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் என்னன்னா புரோட்டோபிளாசம் கண்டென்ட். புரோட்டோபிளாசம் கண்டென்ட் ஏன் அப்படி சொல்றோம்னா அதிகமான அந்த லிக்விடிட்டி, அதிகமான ஆக்டிவான ஆர்கனல்ஸ் இருந்தால் தான் அதிகமான ரெஸ்பிரேஷன் நடக்கும்.
சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன். சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எது மேலே அந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது தான். அப்போ சப்ஸ்ட்ரேட் அதிகமாக இருந்தால் இல்லை கான்சென்ட்ரேஷன் கிட்ட கிட்ட இருந்தால் அதிகமான ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன், சாரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் 30°C இதுக்கு தேவைப்படுது, ஆப்டிமமாக இருக்கணும். அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு லெவல். கார்பன் டை ஆக்சைடு ஹையாக இருந்துச்சு அப்படின்னா ரெஸ்பிரேஷனை வந்து குறைச்சிடும். ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா ஆக்சிஜன் அவைலபிலிட்டி. ஆக்சிஜன் நம்மளுக்கு தெரியும் அளவாக இருக்கணும், ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா அனிரோபிக் ரெஸ்பிரேஷனாக போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைட்டு. லைட்டு ஏன் அஃபெக்ட் பண்ணுதுன்னா இன்டைரக்டாக அஃபெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைட் கம்மியாக இருக்குது, அப்போ என்ன ஆகும், ஃபுட் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். அப்போ ஸ்டோர் பண்ண ஃபுட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் அதிகமாக நடக்கணும். ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், அதுதான் இன்டைரக்டாக அஃபெக்ட் பண்ணுறது. அடுத்தது வாட்டர் அவைலபிலிட்டி. ஸோ கம்மி வாட்டர்னா கம்மி ரெஸ்பிரேஷன் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா wounding. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு இடத்த மட்டும் நீங்கள் இது பண்ணி வைக்கிறது, ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல ரெஸ்பிரேஷன் அதிகமாக வரும். லைக் ஒரு செடி இருக்குது, அந்த செடி ஒரு இடத்த மட்டும் கட் பண்ணி இந்த பெருசாக வளர்றதுக்கு பண்ணுவாங்க, அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி விடுவாங்க அந்த கிளைய. ஸோ அதுதான் woundingங்கிறது. அங்கே அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனர்ஜி நிறையா வந்து அது க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா சால்ட் கான்சென்ட்ரேஷன். சால்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ரெஸ்பிரேஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து சயனைடு. சயனைடு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷனை வந்து குறைக்க ட்ரை பண்ணும். ஸோ இதுதான் இதோட ஃபேக்டர்ஸ். இது எது மூலியமா இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? இதோட நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன் வந்து எண்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெஸ்பிரேஷன் எண்ட் ஆயிடுச்சு. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பிடிஎஃப் ரெண்டுமே நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். பட் கொஞ்சம் கண்டென்ட் வந்து நான் இதில் தான் வச்சுருக்கேன், பிகாஸ் அது வந்து ரொம்ப பேராவாக இருக்கும். லைக் அது வந்து ஹாஃப் பேஜுக்கு வரும் உங்களுக்கு, அது படிச்சு உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ வாட் இஸ் வாட்டு நீங்கள் ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ரொம்ப ஸ்லோவாக டீச் பண்ணுறேன், ஒரு டாப்பிக்கே நான் வந்து 40 மினிட்ஸ் பக்கம் டீச் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், ஸோ இது ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குன்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஸ்பீடப் பண்ண பார்க்குறேன். இல்லை ஓகேன்னா நான் இதுவே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.